வணக்கம் நண்பர்களே, எம்எஸ்சி ஆடியோ யூடியூப் சேனல் பெண்ணகரம். நான் உங்கள் நண்பன் முருகன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்பேர்லாம் நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பேரில் இன்றைக்கி அனுப்ப போகிறோம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இது வந்து மெட்டல் டைடு பிசிபி ப்ளஸ் 10,000க்கு 63 வாட்டு கெப்பாசிட்டரு. இது வந்து ஒருத்தர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பல்க் ஆர்டராக போகுது. இது அதில் அது பார்த்திங்கன்னா இது மாதிரி பவர் இண்டிகேஷன் லைட் எரியுது மாதிரி இது ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு. இது ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பிசிபி டயோடு பிசிபிக்கு 3515 வருதுல்ல, அந்த டயோடு பிசிபி மெட்டல் டயோடுக்கு வந்து பிசிபி கேட்டிருந்தாங்க. அது இன்றைக்கி அனுப்ப போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இந்த 10 லிப் ஹீட்ஸிங் பிளேட்டு கொஞ்சம் ஆர்டர் இருக்குது. அது இன்றைக்கி அனுப்பிச்சிடலாம். ஏன்னா கொஞ்சம் அப்படியே பெண்டிங் இருந்துருச்சு. அதில் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சுக்கு, அது 10 லூப்பில் 10 இன்ச்சுக்கு. ஒரு நண்பர் பார்த்திங்கன்னா 6 லூப்பு, இது வந்து பீட் 3 2TR 3 வருது இல்லை, அது யூஸ் பண்ணுறதுக்காக அந்த 13 கேபினெட் யூஸ் பண்ணுறதுக்காக கேட்டிருந்தாங்க. அது இன்றைக்கி வந்து அனுப்பிச்சிடலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் வந்து ஆப்டிக்கல் கேபிள் கேட்டிருந்தபடி பாருங்கள், ஆப்டிக்கல் கேபிள் ஒருத்தர் கேட்டிருந்தபடி அவருக்கு பர்சனலாக தான் அனுப்புகிறோம். நல்லா குவாலிட்டியாக வேணும்னபடி குவாலிட்டியாக எடுத்தாச்சு. அது அனுப்பிச்சிடலாம் அன்றைக்கி. அதில் பார்த்திங்கன்னா சில பேர் 5200 கேட்டிருந்தாங்க. லாட்டாக பாருங்கள், 5200 கேட்டிருந்தாங்க டிரான்சிஸ்டர். இது வந்து இன்றைக்கி அனுப்பிச்சிடலாம். ஒரு நண்பர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் கேட்டிருந்தபடி ஃபேனு அது வாங்கிட்டோம். அவரே பார்த்திங்கன்னா இந்த எவரெஸ்ட் ஒயர் கேட்டிருந்தபடி அது போட்டாச்சு. அதில் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பொருள் இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்த வீடியோ பார்த்துடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்ம புது பிசிபி. நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக அடுத்து லான்ச் பண்ண போகிற புது பிசிபி இப்போ தான் வந்திருக்கு நம்மளுக்கு. இப்போ கைக்கு இப்போ தான் வந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா 800 வாட்ஸுக்கான 19435200 போடுற மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி. இது வந்து பவர் சப்ளை பார்த்திங்கன்னா DC 30லேருந்து 50 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நல்லா ஒர்த்து இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இப்போ தான் டிசைன் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு போர்டு கூட நம்ம இது வரைக்கும் லான்ச் பண்ணல. இப்போ தான் வந்தது, அப்படியே பேக்கெட் வந்தது, அப்படியே எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த பிசி பார்த்திங்கன்னா இதனுடைய காப்பி தான். ஓகேங்களா, இதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் பிசிபி தான் நம்மளுக்கு வந்தது. இதை யூஸ் பண்ணிவிட்டு இப்போ மாற்றி வந்து இது எடுத்துருக்கோம். இது என்னுடைய ஃபுல் வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர் நிறைய இருக்குது, கொஞ்சம் அது மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா, இன்றைக்கி அனுப்ப வேண்டிய ஸ்பேர் இருக்குது. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் ஸ்பேர் எங்கே வாங்குறதுன்னு தெரியாதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. என்ன ஸ்பேர் வேணுனாலும் சொல்லுங்கள், முடிஞ்ச வரைக்கும் நான் வாங்கி தந்துடுறேன். ஓகேங்களா, பாருங்கள், இதெல்லாம் வந்து லாட்டாக ஒரு இடத்துக்கு போகிறது, ஒரே ஆள்லாம் கேட்டுருக்காங்க. இதெல்லாம் 5200 1943 பேர். இது பிசிக்கு வந்து நாம் வாங்க வேண்டியது தனி வச்சிடலாம். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு லாட் பாக்ஸ் வந்திருக்கு. இது இன்னும் பிரிக்கல. இது வந்து பிரிக்கணும். இப்போ இதுதான் மெயின் ஐட்டமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது புதுசாக ஒரு பாக்ஸ் வந்திருக்கு. இது அது ஆர்டர் மறுபடியும் எடுத்து ஆர்டர் இது பாருங்கள். இது ஓப்பன் பண்ணுற பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பேக்கேஜ் பார்த்து பாருங்கள், எல்லாம் எம்ஆர் ரெசிஸ்டன்ஸ் தான். ஓகேங்களா, இது எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா 47E. ஓகேங்களா, இது வந்து 47E. இது பார்த்திங்கன்னா பிஎஃப் ஐட்டம் 153 பிஎஃப் ஐட்டம் இது. ஓகேங்களா, நம்ம ட்ரிபிள் யூஸ் பண்ணுறது. இது ஒரு பேக்கெட் வந்திருக்கு. அதில் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா டிப்பு 4142. இது வந்து ஒரிஜினல் ஐட்டம். அது ஒரு பீஸ் வந்திருக்கு. அதில் பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 18-15 டிரான்சிஸ்டர். இது பார்த்திங்கன்னா 10-15 டிரான்சிஸ்டர். ஓகேங்களா, இது வந்துலாம் ஆர்டர் போட்டிருக்கு.
இது பார்த்திங்கன்னா ஐசி வந்து LM324 ஐசி. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க LM324 கிடைக்குமான்னு சொல்லிட்டு. HLF தான் இந்த கம்பெனி. பார்த்திங்கன்னா HLFன்னு ஒரு கம்பெனி. ஒரிஜினல் கேட்டிருந்தாங்க, ஒரிஜினல் கிடைக்கல. HLF தான் கிடைக்குது. வேணா ட்ரை பண்ணுங்கள். இது போர்டு ஒரு ஆளுக்கு ஆர்டர் தான் போகுது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட போர்டு இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அது ரெசிஸ்டன்ஸ் ஐட்டம்லாம் பாருங்கள். டயோடு 1 ஆம்பியர் டயோடு, இது 1000 பீஸு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 560 ohms. எல்லாமே பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் ஐட்டம் தான் எல்லாமே வந்திருக்கிறது. இது எல்லாமே இம்போர்ட்டட் ஐட்டம் தான் கொடுத்துருக்கோம் ஆர்டருக்கு. இது எல்லாமே கொஞ்சம் வெளியில் போகிறது, நாம் பாதி யூஸ் பண்ணுற மாதிரி. இது எல்லாமே பேக்கேஜ் ஃபுல்லாக இதுதான் இருக்கும். ஓகேங்களா? இது அதெல்லாம் இதுக்குள்ள என்ன இருக்குது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா 474. இது வந்து 100 வாட்ஸ் வரும். இது வந்து எல்லாமே இப்போ இம்போர்ட்டட் ஐட்டம். அது எல்லாமே நம்ம பேஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு, சப்புக்கு, பிடி போர்டுக்கு சப்புக்கு யூஸ் பண்ணுற பேஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே இம்போர்ட்டட் ஐட்டம் தான் வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? 100 வாட்ஸ் இது. ஏன்னா இப்போ பேக்கேஜ் இப்போ தான் வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னு தெரியல. ஒன்றும் ஓப்பன் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஏன்னா நாம் பாதி யூஸ் பண்ண போகிறோம், பாதி வந்து வெளியில் கொரியர் அனுப்ப போகிறோம். இதெல்லாம் பிஎஃப் ஐட்டம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இது எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் ஐட்டம் தான். இது எல்லாமே பேக்கிங் இருக்குது. ஒவ்வொன்றும் ஓப்பன் பண்ணி பார்த்தா மட்டும் தான் எல்லாமே தெரியும். பாருங்கள், இதெல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எல்லாமே ரெசிஸ்டன்ட் ஐட்டம் தான். எல்லாமே லாட்டாக போட்டிருக்கோம். ஓகேங்களா? எல்லாமே பாருங்கள், எல்லாமே லாட்டாக 2000 பீஸ் அப்படி போட்டிருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தான். அதில் பார்த்திங்கன்னா 4.7K எல்லாம் இம்போர்ட்டடு. இது பார்த்திங்கன்னா 15K இதெல்லாம் இதுவுமே இம்போர்ட்டட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா 470 ohms. அது இல்லாத பார்த்திங்கன்னா இந்த பிஎஃப் இது என்ன வேல்யூன்னு கரெக்டாக தெரியல. 152. இது பாருங்கள், இதெல்லாம் 470 வருதில்ல. 470 வரும். 474 100 வாட்ஸ் வரும்ல, அது இதுக்கு. இதெல்லாமே வந்து சப்புக்கு பார்த்திங்கன்னா 1025 நம்ம பிடி போர்டுக்கு யூஸ் பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா 0.470 100 வாட்ஸ் வருதில்ல, அது இதெல்லாமே சப்புக்கு யூஸ் பண்ணுறது. இவ்வளோ பொருள் ஆர்டர் பண்ணியிருந்தால் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம யூசேஜுக்கு போல். இது எல்லாமே பாதி வந்து நாம் யூஸ் பண்ணுறது தான். அது போக இது எல்லாமே கொரியர் அனுப்ப போகிறோம். உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது இம்போர்ட்டட் ஐட்டம் வேணும்னு சொன்னால் கேளுங்க. பல்காகவும் வாங்கி தரேன், கம்மியாகவும் கூட வாங்கி தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஏன்னா எனக்கு எந்த பொருள் வந்துருக்குது எனக்கு தெரியல கரெக்டாக. அதனால தான் எனக்கே கன்ஃபியூஷனு. இதுதான் பார்த்திங்கன்னா இதெல்லாமே டிப்பு 4 போட்டு அந்த ரேஞ்ச். இது எல்லாமே வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும். பொருள் வந்திருக்கு. நம்ம பொருளும் நான் யூஸ் பண்ணி பார்க்கல. யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் போடுறேன், வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு என்ன பொருள் வேணாலும் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே பிரித்து அங்கே கொஞ்சம் மாற்றி அனுப்பணும். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. இது MSCRD யூடியூப் சேனல் பெண்ணாகரம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.